The equivalent resistance between point A and point B shown in the figure below. அதாவது இந்த ஃபிகரை தான் வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஈக்குவலனா ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரை சீரீஸ்லையும் பேரலையும் அதாவது தொடர் இணைப்புலையும் பக்க இணைப்புலையும் கனெக்ட் பண்ணும்போது அது எந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருப்போம். இது ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணது. இப்போ சீரீஸ் மீன்ஸ் வந்து இதுதான் வந்து சீரீஸ். ரெசிஸ்டர் சீரீஸா கனெக்ட் பண்றது. இது R1 R2 இருக்குன்னா ரெண்டுக்கான நம்ம ஆர் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணா போதும், கூட்டினா மட்டும் போதும். R1 + R2 போட்டா போதும். ஆனா இது பேரலா இருக்கு. இந்த மாதிரி பேரலா இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேரலா இருக்கலாம். இந்த மாதிரி பேரலா இருந்துச்சுன்னா இது வந்து R1 இது R2 அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்ப பார்க்கும்போது என்ன ஆர் டோட்டல் வந்து 1/R total equivalent 1/R1 + 1/R2 அப்படின்னு எடுக்கணும். இதுதான் வந்து ஃபார்மட். இப்போ இதை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற 3 ஓமும் இங்க இருக்கிற 3 ஓமும் என்னன்னா சீரீஸ்ல இருக்கு. ஏன்னா இதை நம்ம கரெக்டா எழுதலாம். என்ன பண்ண இப்படி வரும், இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 3. நான் என்ன பண்ணிக்கிறேன், சீரீஸ்ல இருக்கும்போது கூட்டிக்கிறேன். அப்போ R1 + R2. அப்போ என்ன பண்ணுவேன், கம்பைன் பண்ணி இதை நான் வந்து 6 ஓம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து மேல இருக்கிற 6 ஓம். அடுத்து ஒரு 3 ஓம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது இந்த இணைப்புல வரும். ஸோ இங்க வந்து 3 வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பேட்டரி சோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல்ல இருக்கு. ஸோ பேரல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி எழுதும் போது என்ன 1/R டோட்டல் ஈக்குவலன்ட் 1/R1. R1 என்ன 6 இருக்கா, ஸோ அதனால 6 எழுதிக்கிறேன். பிளஸ் 1/R2. R2 என்ன, இங்க இருக்கிற 3 ஓம் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன் 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன காமனா R எடுப்போம். எடுத்தனா என்ன வரும், மேல 1 தான் வரும். இங்க 2 R. அப்போ 3 வருமா. அப்போ 3/6 வரும். இதை அடிச்சா 1/2 வரும். நம்மளுக்கு ஆர் டோட்டல் தான் வேணும். என்ன பண்ணுவோம், ஆர் டோட்டல் அதாவது 1/ல இருக்கிறது நார்மலா திரும்பணும். அப்ப இங்க 1/2 2/1 வரும். அப்ப ஆர் டோட்டல் 2 ஓம் அப்படின்னு வரும். ஸோ 2 ஓம் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம ஃபண்டமெண்டலே வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும்.